இதுக்கு முதல்ல நம்ம அந்த சந்திரகிரகண விஷயங்களை சொல்லிடுவோம். சந்திரகிரகண விஷயங்களில் நான் உங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா, அதாவது கிரகண நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாம் சாப்பிட்றவங்க எல்லாமே சாப்பிட்ருங்க. இதில் வந்து நம்ம விதண்டாவாதம்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பக்தியாக இருக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறீங்க, சாப்பிட்டா என்னாகும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு சில சயின்ஸும் இருக்குது, சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த டிபேட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் இருந்தாலும் அவங்க சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும்னு சொல்லியிருக்கும் போது அதை சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய நேரங்களில் தயவு செஞ்சு சொல்கிறேன், சக்தி ஊட்டக்கூடிய காலம்தான் சந்திர கிரகண காலங்கள், சூரிய கிரகண காலங்கள். அந்த அமைப்பில் இருக்கும்போது நீர்நிலைகள்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்துலேயே ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா ரொம்ப லக்கி நீங்களாம். அப்போ அந்த இடத்துல உட்காந்து பண்ணுறதோ, அதே மாதிரி உங்கள் வீட்லேயே உட்காந்து ஜபங்கள் பண்ணுறதோ, ஒரு முறை ஜபம் பண்ணால் பல முறை, அதாவது ஒரு முறை ஜபம் பண்ணால் 1000 முறைக்கு சமம். அப்போ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், நான் இந்த மந்திரம் சொல்லுங்கள் அந்த மந்திரங்கள் சொல்லுங்கன்னெலாம் நான் சொல்லலைங்க. எந்த மந்திரங்கள் சொன்னாலும் தயவு செய்து மேடம் சொன்ன மாதிரி உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கணும். இப்போது சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா என்ன? சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றுறாங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா சரணாகதி மந்திரம். நான் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறீங்க, நீங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்கிறீங்கன்னு சரணாகதி அடைஞ்சிடறோம். அப்போது இந்த மந்திரத்தோட அர்த்தம் இது. இதில் அந்த கொம்பை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சிவமுக்கு பதிலாக அதை வேறு ஒரு பேரை சொல்லிட்டோம்னா அதோட அர்த்தமே மாறிடுது அல்லவா? சிவமுக்கு பதிலாக வேறு பேர் வந்துடுதுல்ல, அப்போ அது என்ன ஆகும்? அப்போ உச்சரிப்பே மாறிடுதுல்ல. இதை தான் மேடம் சொன்னாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது கவனத்தோடு பண்ணுங்கள். பட் அந்த குரு தட்சிணையை கொடுத்துட்டு அந்த மந்திரங்களை கற்றுக்கோங்க. கற்றுட்டு அதுக்கப்புறமா வந்து சிவாலயங்கள்லையோ இல்லை நீங்கள் சிவனை வழிபடுறீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி உட்காந்து ஜபம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த மந்திர சாதனைகள் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பலிக்கும். பட் உச்சரிப்புகளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வரக்கூடிய அந்த சந்திரகிரகண காலங்களில் தயவு செஞ்சு மந்திர ஜபங்கள் நிறைய பண்ணுங்கள்.